நாட்களை வீடியோவில் பார்க்க போகிறீங்க. ஒன்று, சகோதரர் விக்டர் ராஜ், பேச்சுப்பாறை, கன்னியாகுமரியில் பேச்சுப்பாறைன்னு ஒரு இடம் இருக்குது. அங்கிருந்து விக்டர் ராஜ் 45 வருஷம் அவருக்கு ஒரு பிரச்சனை. அதிலிருந்து எப்படி அவருக்கு ஒரு அற்புதம் நடந்தது என்பதை இப்போ அவரே சொல்கிறார், கேளுங்க. என் பேர் விக்டர் தாஸ். நான் கன்னியாகுமரி மாவட்டம் பேச்சுப்பாறை சீரோபாயன்று சொல்லி இடத்துல இருக்கேன். எனக்கு கல்யாணம் ஆகி ஒரு பையனும் ஒரு பொண்ணும் இருக்காங்க. நான் கூலி வேலை செய்யேன். 45 வருஷத்துக்கு குடிப்பழக்க அடிமையில் இருந்தேன். டெய்லி ஒரு 4 குவார்ட்ரு குடிச்சிடுவேன். 45 வருஷத்தில் ஒரு நாள் கூட குடிக்காமல் இருந்ததில்லை. ஃபங்க்ஷன் வீட்டுக்கெல்லாம் போனாலும் தண்ணி அடிச்சுட்டு தான் போகிறது. தண்ணி அடிக்காமல் எங்கேயுமே போனதில்லை. குடிக்கக்கூடாதுன்னு நினைப்பேன், ஆனால் முடியாது. குடிக்க காசு இல்லைன்னா சீட் எடுத்துட்டு, ரப்பர் சீட் எடுத்துகிட்டு போவாங்க. வீட்டில் இருக்க தேங்காய் எடுத்துகிட்டு போவாங்க. புளி இருக்கும், அதெல்லாம் எடுத்து கொண்டு விற்று குடிப்பாங்க. யாராவது இறந்துன்னு அறிஞ்சா அங்கே போனால் ஆள் வராது. மறுநாள் தேடி போவாங்க, குடிச்சிட்டு அங்கேயே படுத்திருக்கோம். 5 வருஷம் சொந்தமாக நானே சாராயம் வடித்து குடித்து வெளியில் விற்று யாருன்னாலும் அடிப்பேன். ஒரு 10 கேஸ் கிட்ட இருந்து அடி உண்டாக்கிட்டு வரோமோ போலீஸ் வீடு தேடி வரும். குடிச்சிட்டு வந்து வீட்டம்மா ஓட ஓட விரட்டி அடிப்பேன். பிள்ளைகளை அடிப்பேன். தலைமுடியை பிடிச்சி இழுப்பாங்க, சென்னியில் இட்டு அடிப்பாங்க, பிள்ளைங்களை தூக்கிட்டு அடிப்பாங்க. பிள்ளைகள இருந்தாலும் நிம்மதியே இல்லை எங்களுக்கு. கண்ணீர், என்னைக்கும் கண்ணீர் தாய். குடி ஒரு பக்கம். 45 வருஷம் பீடி வலிச்சேன். பீடி சிசரு ஒரு 150 ரூபா 200 ரூபாய்க்கு பீடியே வலிச்சு தீப்பாங்க டெய்லி. சாப்பாடு இல்லைன்னு சொன்னாலும் இருக்கலாம், ஆனால் பிரச்சனை இல்லை. ஆனால் வீடு இல்லாமல் இருக்க முடியாது. வீடு இல்லைன்னா கிறுக்கு பிடிச்சது மாதிரி இருக்கும். கிறுக்கு பிடிச்சதை விட கேடு. வலிக்கிறதுக்கு இல்லைன்னா கீழே வலிச்சு போட்டிருக்க துண்டாவது பிறகு வலித்து நிவர்த்தி பண்ணணும். இல்லைன்னா இருக்க முடியாது. ஏன்னா பிள்ளைகளெல்லாம் சொல்லுது, நாறுது வீடி, அப்பா கிட்ட வர முடியலன்னு. எல்லாத்தையும் விடணும்னு நினைப்பேன், ஆனால் ஒன்றும் முடியாது. வீடியும் விட முடியாது, தண்ணியும் விட முடியாது. இப்படி இருக்கும்போது 2023 நவம்பர் மாதம் ஜெபிக்கலாம் வாங்க நிகழ்ச்சி பார்த்துட்டு அப்படியே சும்மா படுத்திருந்தேன். கட்டில் அப்படியே படுத்திருந்தேன். அப்போ மோகன் ஐயா வந்து குடிகாரர்களுக்காக ஜெபம் பண்ணார். உங்களுடைய குழந்தை, கணவர், மற்றவங்களுக்காக ஜெபித்தீங்கன்னா அவங்க மேலே கை வைத்து கொள்ளுங்க. பாவ பழக்கம், மதுபான பழக்கம், புகைப்பிடிக்கிற பழக்கம், போதை வஸ்துகளை பயன்படுத்துகிற பழக்கம், பொடி போடுவது, புகையில போடுவது, ஏதோ ஒரு பழக்கம், அதுலேருந்து விடுதலை வேண்டாம். நெஞ்சில் கை வைத்து, இயேசுவே எனக்கு விடுதலை கொடுங்க, இவங்களுக்கு விடுதலை கொடுத்தீங்களே எனக்கு விடுதலை கொடுங்கன்னு சொல்லுங்கள். அப்போ அதை பார்த்து நாங்களும், ஏசப்பா நான் 45 வருஷமாக குடிக்கேன், எனக்கும் ஒரு விடுதலையை தாங்க என்று சொல்லி அண்டு ப்ரேயர் பண்ணேன். நாங்களும் மனபாரத்தோடு இவருக்கு தலையில் கை வச்சு, ஆண்டவரே இவருக்கு குடிப்பழக்கத்தை மாற்ற மாட்டீரான்னு நானும் பிள்ளைகள் அழுது கரைஞ்சோம். ஜெபம் முடிஞ்சிச்சு. ஏன்னா வீட்டில் ஒரு கட்டு பீடி, 2 சிகரெட்டு எல்லாம் இருந்தது. ஆனால் ஜெபம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த வீடி எடுத்து வலிச்சனோன்னா சிகரெட்டு குடிக்கணும்னுள்ள எண்ணமும் வரல. பிள்ளைகள் இந்த வீடியெல்லாம் தூக்கி தூர போட்டாங்க. நான் முன்னாடி டீ குடிக்க போனால் எனக்கு முன்னாடி டீ தருவதுக்கு முன்னால் சிகரெட்டு தருவாங்க. சிகரெட்டு தந்த பிறகு தான் டீ தருவாங்க. ஆனால் இப்போ நான் போனால் எனக்கு டீ தான் தருவனும், சிகரெட்டு தரமாட்டாங்க. சிகரெட்டு வலிக்கிறதும் கிடையாது. இப்போ என்ன அடிக்கிறது இல்லை, வேலைக்கு போகிற காசு கொண்டு எங்கள் கையில் தாராரு, சந்தோஷமாக இருக்கேன். இப்போ 1.5 வருஷமாக நான் தண்ணி அடிக்கிறதில்லை, வீடி வலிக்கிறதில்லை, வீட்டுக்காரியை போட்டு அடிக்கிறதில்லை, பிள்ளைகளை போட்டு அடிக்கிறதில்லை, யாருக்கும் எந்த தொந்தரவு இல்லை. சர்ச்சுக்கு போகிறேன், வேலைக்கு போனால் கொண்டு அந்த காசை வீட்டில் கொடுப்பேன். சந்தோஷமாக இருக்குது எனக்கு குடும்பம். ஏன்னா வீட்டுக்காரர் நடந்து வந்தாலே இந்த ஊரில் உள்ளையா எப்போ அடிச்சிருவானோன்னு பயப்படுவணும். அந்த அளவு ரவுடித்தனமாக இருந்தார். இப்போ அப்படி ஒன்றும் இல்லை, யாரும் பயப்படியது ஒன்றும் இல்லை. டெய்லி 1/2 மணி நேரம் ப்ரேயர் பண்ணுவேன். 45 வருஷம் குடிப்பழக்கத்தில் இருந்தும் வீடியோலி பழக்கத்தில் இருந்தும் எனக்கு விடுதலை தந்த ஏசப்பாவுக்கு கோடான கோடி நன்றி. நாற்பத்தஞ்சு வருஷம் யோசித்து பாருங்க. 45 வருஷம் குடி, மனைவி அடிக்கிறது, பிள்ளைகளை அடிக்கிறது. அவங்க எவ்வளோ பொறுமையாக இருந்திருக்காங்கல்ல. 45 வருஷம் அடி வாங்கிக்கிட்டு இன்றைக்கி ஒரு திட்டுனாலே தாங்காமல் டைவர்ஷன் போயிடுறாங்க. இவரோட வாழ முடியாது, உடனே விவாகரத்து அப்படின்னு. பெற்றோரும் உடனே வந்துரு, உனக்கு வேறு கல்யாணம் பண்ணிடுறோம் அப்படின்னு. 45 வருஷம்
அடித்தாலும் பிடித்தாலும் ஒரு இருக்கிற பொருளெல்லாம் கொண்டு விற்றாலும் அவ்வளோ பொறுமையாக இருந்து ஜெபித்த ஜெபத்தினுடைய பலன் இன்றைக்கி அவர் ரட்சிக்கப்பட்டு அவர் மூலமாக குடும்பத்தில் சமாதானம், பரலோகமே சந்தோஷப்படுகிற அந்த ஆசீர்வாதம் அந்த வீட்டுக்குள்ள வந்திருக்குல்ல. இயேசுவால் தான் அதை செய்ய முடியும். நீ எத்தனை வருஷம் பாவ பழக்கத்தில் இருந்தாலும் உண்மையாக எனக்கு விடுதலை வேணும், இயேசுவே எனக்கு விடுதலை தாங்க அப்படின்னு உண்மையாக நீங்கள் கேட்டிங்கன்னா இன்றைக்கு உங்களுக்கு விடுதலை. ஒரே நாளில் அடுத்த நாள் எழும்புனா பீடி சிகரெட்டு படி அந்த எண்ணமில்லை, குடிக்கணும் எண்ணமில்லை, சிந்தனை மாற்றம், விடுதலை. அதுக்கு பின்னால் இந்த பிசாசின் கட்டு அறுக்கப்பட்டார். அதான் இயேசு செய்கிற அற்புதம். அதனால் உங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கி இது மாதிரி ஒரு அற்புதம் நடக்க போகிறது. இன்னொரு சாட்சியை பார்த்துட்டு ஜெபிக்க போகிறோம். ஒரு வாலிப மகள், ஆதிரா என்கிற வாலிப மகள், கன்னியாகுமரியை சார்ந்த மகள். அவளுக்கு 3 வருஷமாக ஒரு பெரிய போராட்டம். அவள் வாழ்க்கையில் என்ன நடந்தது என்பதை அந்த மகள் சொல்லுவதை கேளுங்க. என்னுடைய பேர் ஆதிரா. நான் வந்து கன்னியாகுமரி மாவட்டத்தில் காணாஞ்சேரி ஊரில் இருக்கிறோம். எனக்கு வந்து ஒரு அக்காவும் ஒரு தம்பியும் இருக்காங்க. என்னுடைய அப்பா வந்து சொந்தமாக ஒரு தொழில் பண்ணிகிட்ருக்காங்க. நான் 10th படிக்கும்போது மந்திரவாத சேவனையால் ரொம்ப கஷ்டப்பட்டேன். இதனால் ஸ்கூல்லேருந்து அடிக்கடி மயக்கம் போட்டு விழுந்துட்டு இருந்தேன். மயக்கத்துலேருந்து எந்திரிக்க எவ்வளோ நேரம் ஆகும்னு எனக்கு தெரில. ஆனால் எந்திரிச்சதுமே என்ன அறியாமலே நான் சத்தம் போடுவேன். இதனால் ஸ்கூலில் பிள்ளைங்கள்லாம் ரொம்ப பயப்படுவாங்க. வாரத்தில் 4 நாளாச்சும் நான் ஸ்கூலில் மயக்கம் போட்டு விழுந்துருவேன். எல்லாருமே ஒரு மாதிரி விசித்திரமாக பார்ப்பாங்க. எனக்கு வந்து நேம் அவங்க பண்ணதே வந்து பேய் பிடிச்ச பொண்ணு இந்த மாதிரி தான் சொல்லுவாங்க. யாராச்சும் என்னை மென்ஷன் பண்ணி கேட்டால் அந்த பேய் பிடிக்கும்ல அந்த மாதிரி பொண்ணுன்னு மென்ஷன் பண்ணும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஒரு நாள் 10th படிச்சுட்டு இருக்கும்போது எல்லா புக்கையுமே எடுத்து கிழிச்சு போட்டான். நான் இனி ஸ்கூலுக்கு போக மாட்டேன்னு சொல்லி கிழிச்சு போட்டுண்டு ஒரு சால் எடுத்து ஃபேனில் மாட்டினான். நான் செத்து போவேன் சொல்லி நைட் ஆனால் எங்கேயாச்சும் எழுந்திரிச்சு போகிற மாதிரி வீட்டில் எல்லாமே லாக்குமே உடச்சி விட்டுருவாங்க. ஏன்னா நான் வந்து அடிக்கடி வந்து என்ன அறியாமலே தூக்கு மாட்ட போகிறது, கையை கட் பண்ணிக்கிறது, கிடைக்கிறதெல்லாம் எடுத்து குடிச்சுப்பேன். அதனால எல்லாமே உடச்சி போட்டாங்க. நான் வந்து குளிக்க போனால் கூட அம்மா 2 நிமிஷத்துக்கு ஒருக்க என் நேமை கூப்பிடுவாங்க. நான் வந்து சத்தம் கொடுக்கலன்னு அவங்க வந்து பயந்துருவாங்க. நைட்டும் அப்படி தான் என் பக்கத்துலேயே வந்து படுத்துப்பாங்க, தூங்க மாட்டாங்க. நான் லைட்டாக நகர்ந்தா கூட எந்திரிச்சு உட்காந்துப்பாங்க என்னாச்சு அப்படின்னு. வீட்டில் இருக்கும்போதும் சூசைட் தாட் அடிக்கடி வரும். இதனால் என்ன அறியாமலே நான் வந்து நிறைய வாட்டி சூசைட் ட்ரை பண்ணியிருக்கேன். கையை கட் பண்ணியிருக்கிறேன் நிறைய எனக்கு கையில் எது கிடச்சாலுமே குடிச்சிருவேன். ஷார்ப்னரோட இதை எடுத்து கட் பண்ணிப்பேன், ஸ்லேடி. இதனால வீட்டில் வந்து கத்தி இதெல்லாமே எடுத்து ஒளிச்சு வச்சுருவாங்க. ஒளிச்சு வச்சாலுமே எனக்கு ரொம்ப வந்து ஏதாச்சும் சின்னதாக கையில் கிடைச்சாலுமே அதை வச்சு ட்ரை பண்ணுவேன். சில டைமில் காம்போஸ்ட் எடுத்து குத்தி கையை கீறியது, ரத்தம் வந்துடும். அடுத்து ஸ்லேட் எடுத்து தலையில் வச்சுட்டு ஸ்லேட் எடுத்து கையில் குத்தி கீறிடுவா, அதில் ரத்தம் வந்து மயங்கி விழியாது. அடிக்கடிக்கு இப்படியே இருக்கும். திடீர்னு இருக்கும்போது உடம்பெல்லாம் ஒரு மாதிரி ஆகும், தலை சுற்றுற மாதிரி இருக்கும். அப்புறம் என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியாது. சிரிப்பெல்லாம் ரொம்ப ரேராக தான் வரும் என் ஃபேஸில். ஒரு மாதிரி இருட்டடைஞ்சிருக்கிற மாதிரியே இருக்கும். என்னை சுற்றி எதுவுமே ஹாப்பியாக இல்லாத மாதிரி இருக்கும். இதனாலே படிக்க மாட்டேன். படித்தாலுமே தோணும் நம்ம இப்படி பண்ணிகிட்ருக்கோம், எக்ஸாம் டைம் நமக்கு இப்படி ஆகிட்டா என்ன பண்ணுறது, எக்ஸாம் நல்லா எழுதணுமே, நம்மளால் காலேஜ் போக முடியுமா, அப்படி எல்லாம் யோசிச்சிருக்கேன். என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியாது. இந்த மாதிரி ஒன்ஸ் சூசைட் ட்ரை பண்ணி தான் பரவாயில்ல, அடிக்கடி பண்ணுவேன். ஒரு நாளைக்கு ஒன்ஸாவது நான் ட்ரை பண்ணியிருக்கேன். ஏன்னா எப்போ எப்படி இருக்குன்னு தெரியாது. கொஞ்ச நேரம் நார்மலாக இருப்பேன், தூங்குற மாதிரி இருக்கும், அதுக்குள்ள தலை சுற்றுற மாதிரி இருக்கும். அதுக்கு முன்னாடி என்னெல்லாமோ நடந்திருக்கும். நான் எந்திரிக்கும் போது அப்படி வாழ்க்கையே வந்து அப்படி போயிட்டு இருக்கும்போது ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு விதம் சொல்லுவாங்க. பார்க்குறவங்க எல்லாம் பைத்தியம் பிடிச்சிருக்கு. என்னை சுற்றி பேசும்போது எனக்கு தெரியும் பைத்தியம் பிடிச்சிருக்கு. சில பேர் நம்புவாங்க மந்திரவாதம் அப்படின்னு. சில பேர் சொல்லுவாங்க இது வாழ்க்கை எப்படி இருக்க போகுதோ, இது அவ்வளோதான் அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க. எங்கேயாச்சும் போனால் கூட யாராச்சும் நிற்கிற மாதிரியே இருக்கும். என்னை பார்த்து சிரிப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு இறந்து போனவங்க நிறைய பேர் கும்பலாக வந்து நிற்பாங்க என் முன்னாடி. வந்து நின்றுட்டு என்னை பார்த்து சிரிப்பாங்க, கூப்பிடுவாங்க. அதெல்லாம் ரொம்ப பயமாக இருக்குது. நான் வீட்டுக்குள்ளேயே வரமாட்டேன். சில நேரம் வெளியில் போய் உட்காந்துப்பேன், பயமாக இருக்குது அப்படின்னு. இப்படி கஷ்டப்பட்டுட்டு இருக்கும்போது 2020 கடைசி மாதம் ஒரு அங்கிள் வந்து எங்களை வந்து ஜெபிக்கலாம் வாங்க நிகழ்ச்சியை பார்க்க சொன்னாங்க. அப்போ நாங்கள் வந்து வாரம் பார்க்கும்போது மோகன் அங்கிள் ப்ரேயர் பண்ணும்போது நான் மயக்கம் போட்டு விழுந்துட்டேன். இதை பார்த்து எங்கள் அப்பா பயத்தில் வந்து டிவி ஆஃப் பண்ணிட்டாங்க. மறுபுறமாக எங்களை வந்து பார்க்க சொன்னாங்க. அப்போ பார்க்கும்போது மோகன் அங்கிள் வந்து பாதிக்கப்பட்ட பிள்ளைங்க தலை மேலே பேரண்ட்ஸ் கை வச்சு ஜெபிங்கன்னு சொன்னாங்க. என் அம்மா அப்பா என் தலையில் கை வச்சு ஜெபிக்கும் போது உடனே மயங்கி விழுந்துட்டா. நான் போகிறேன், இனி வரமாட்டேன், நான் விட்டு அவளை விட்டு பேரியன்னுட்டு மயங்கி விழுந்துட்டா. இப்படி ஜெபிக்கலாம் வாங்க நிகழ்ச்சியை தொடர்ந்து பார்த்து ப்ரேயர் பண்ண
எனக்கு வந்து சூசைட் பண்ணுற தாட்டு வந்து போயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து ஆவிகள் என்கிட்ட பேசுகிறதில்ல, மயக்கம் போடுறது வந்து ஸ்டாப் ஆகிடுச்சு. என்னை சுற்றி இருந்த இருள் வந்து நீங்கிடுச்சு. டிப்ரெஷன்லேருந்து நான் வெளியில் வந்துட்டேன். அதுக்கப்புறம் என்னை சுற்றி ஒரு சமாதானம் வந்துச்சு. இப்போ பார்த்திங்கன்னா என் உடம்புல எந்த பிசாஸ் போராட்டமும் இல்லை. நான் ரொம்ப நல்லா இருக்கேன். ஒரு காலத்தில் ஸ்கூலுக்கே போக முடியாது இருந்த நிலையில் இப்போ காலேஜ் 3rd இயர் படிச்சுட்ருக்கேன். நான் டெய்லி 1 hour ப்ரேயர் பண்ணுறேன். நான் இப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். 3 வருஷம் பிசாசின் போராட்டத்திலேருந்து எனக்கு விடுதலை கொடுத்த ஏசப்பாக்கு கோடான கோடி நன்றிகள். நான் மனசு எல்லாத்தையும் மறந்துட்டேன். இயேசு கிறிஸ்து எவ்வளோ அற்புதமானவர் பார்த்தீங்களா? ஆனால் அந்த மகள் பட்ட கஷ்டம் பாருங்கள், நினச்சாலே நமக்கு வேதனையாக இருக்குது. ஸ்கூலில் படிக்கிற இளம் வயசில் பிசாசு, பில்லிசூன்யம், மந்திரவாதம் நிறைய பெருகிவிட்டது. இப்போ யார் மந்திரவாதம் பண்ணுறாங்களோ அவங்க சபிக்கப்பட்டு போயிடுவாங்க. சாபம் அந்த குடும்பத்தையே பாதிக்கும். இப்படி எத்தனை பிள்ளைகளுடைய வாழ்க்கையை பாழாக்குறாங்க. அந்த ஒரு பிசாசு கிரியை. அந்த மகளை பாருங்கள், பிசாசு பிடித்த பெண்ணு சொல்கிறாங்க, ஸ்கூலில் பைத்தியம் பிடிச்சோன்னு சொல்லியிருக்காங்க. மனதை எவ்வளோ பாதிக்க, தினமும் தற்கொலைக்கு முயற்சின்னா எவ்வளோ கஷ்டம் பெற்றோருக்கே இல்லை, என்ன நடந்துருமோன்னு. ஆனால் இயேசு 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 அற்புதமான ஒரு ஆண்டவர். அந்த பெயரே ஒரு அற்புதம். அந்த பெயரை சொல்லி பாருங்களேன். அந்த பெயரை சொன்ன விடுதலை, சமாதான, நிம்மதி.